கோவிந்தா கோவிந்தா தோன்றிய வரலாறு. புரட்டாசி மாதம் பிறந்தாலே கோவிந்தா கோவிந்தா என்ற நாமம் எங்கும் கேட்க துவங்கும். இந்த கோவிந்தா நாமம் எவ்வாறு உருவானது என்று ஒரு செவி வழிக்கதை உண்டு. திருமலை திருப்பதியில் நின்ற கோலத்தில் கலியுகத்தில் கண்ட தெய்வமாக பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். பெருமாளுக்கு 1000 நாமங்கள் உள்ளன. அவற்றுள் சிறப்பு மிக்கவை 12. அதிலும் முக்கியமானதாக போற்றப்படுவது கோவிந்தா என்னும் நாமம். இந்த நாமம் ஏற்பட்டதற்கு ஒரு சுவாரஸ்யமான புராண சம்பவம் ஒன்று சொல்லப்படுகிறது. மகாவிஷ்ணு கலியுகத்தில் அவதரிக்க முடிவு செய்து மனித வடிவில் திருப்பதி பகுதியில் தோன்றினார். மனித உருவில் வந்த காரணத்தால் அவருக்கு பசி, தாகம் போன்ற அடிப்படை உணர்வுகள் இருந்தன. பாலருந்த ஒரு பசு இருந்தால் நலம் என நினைத்தவர் மலைக்கு அருகிலிருந்த அகத்திய முனிவரிடம் பசுவை வேண்ட அகத்தியரோ பிரம்மச்சாரிக்கு பசுவை தானமளிக்க இயலாது என கூறியுள்ளார். பின்னர் அவர் பத்மாவதியை மணமுடித்து திரும்பி வரவே அங்கு அகத்தியர் இல்லை. அவரது சீடர்களிடம் பெருமாள் பசுவை வேண்டவே குரு இல்லாமல் தர முடியாது என கூறிவிட்டனர். அதன் பின்னர் பெருமாள் அங்கிருந்து விடை பெற்று செல்ல சற்று நேரத்தில் அகத்தியர் அங்கு வந்துவிட நடந்தவற்றை கேட்டு வருத்தமடைந்தார். ஒரு பசுவிற்காக அவரை அலைக்கழித்ததை எண்ணி வருத்தம் கொண்ட அகத்தியர் தன்னிடம் உள்ள சிறந்த பசுவை தேர்ந்தெடுத்து அவிழ்த்து கொண்டு பெருமாள் சென்ற திசை நோக்கி ஓடினார். சற்று தூரத்தில் பெருமாள் கண்களில் தென்படவே அவரை சுவாமி என விழித்து கோ இந்தா, கோ இந்தா, கோ என்றால் பசு என்றும் இந்தா என்றால் எடுத்துக்கொள் என்றும் பொருள் என கூறியவாறு அழைக்க பெருமாளிற்கு கேட்கவில்லை. மீண்டும் மீண்டும் கோயிந்தா கோயிந்தா என்று அழைத்தவாறே ஓட்டமும் நடையுமாக அகத்தியர் பின்தொடர 108 முறை அழைத்த பின்னரே பெருமாளுக்கு குரல் கேட்டு திரும்பியுள்ளார். அகத்தியரை பார்த்து மகிழ்ச்சியுற்ற பெருமாள், கோவை தானமாக பெற்றுக்கொண்ட கோவிந்தா என்பதே இந்த கலியுகத்தில் என்னை அழைக்க உகந்த நாமம். கோவிந்தா என்னும் நாமத்தை சொன்னாலே போதும், நான் உடனடியாக அவர்களை நோக்கி அனுக்கிரகம் செய்வேன் என்று சொல்லி விடைபெற்று திருமலையில் குடிபுகுந்தான் என்பதே அவரது பெயருக்கு காரணமாக கூறப்படுகிறது.